ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார்ந்து திருளே தளம் பல்மரடி வாழ்க வாழ்க தளம்பெற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்க அவயம் ராமலிங்க அவயம் ராமலிங்க அவயம். வணக்கம் சாமி, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வாய்ஸ் இவ்வளவு லோவா இருக்கு. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மன்னிக்கணும் மக்களே, என்னோட நிலைமை சரியில்லாம இருக்குது. வேற கிளாஸுக்கு ஒரு கையை வர முடியல. கிளம்பும் போது ஏதாவது நடக்குது. அடுத்த வாரத்தையும் ஒன் டைமுக்கு வர பாக்குறேன். அடுத்த வருஷமா? அடுத்த வாரம். ஓஹோ, அடுத்த வருஷம் மேபி ஒன் டைம் வந்துடலாம் நினைக்கிறேன். என்ன தம்பி அடுத்த வருஷம் நீங்க நீங்க அடுத்த வருஷம் சொன்னீங்க. அடுத்த வாரம்னே வாரத்துக்கு சொன்னீங்க. அடுத்த வருஷமா சொன்னேன். ஆமா ஆமா ஆமா, அடுத்த வருஷம் தான் சொன்னீங்க. மைண்ட் சரியில்லை. மைண்ட் சரியில்லையா? ஆமா, மனசு ஒரு நிலையா இல்ல. டேய் நீ வேற இடையில ஏன்டா இடையில சொல்ற? தெரியாது சொல்லிட்டார்ல இவரு வேற இடையில பத்தி சரியா இல்லையா? சாமி முன்மொழிஞ்சாரு, நான் வழி முடிஞ்சேன், அவ்வளவுதான். உண்மையா என்ன வழிபடி எழுதிருக்கு உனக்கு கேட்டாது. ஓகே சாமி, இன்னைக்கு 67. எஸ், இது கொஞ்சம் ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகே, யாரு? ஜெய் ராம் புதுசா இருக்கு. ஜெய் ராம் ஜெயராம் தெரியலையே. அப்பாடா, இன்னைக்குதான் சிஸ்டம் ஒழுங்கா வந்துருக்கு. படிங்கப்பா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் கொஞ்சம் கேட்கணும். ஓகே ஓகே. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அருமறை ஆகமங்கள் முதல் நடு வீற்றெல்லாம் அமைந்து நடு ஈரெல்லாம் ஓகேங்க. நடு வீரெல்லாம் ஈரெல்லாம் தானங்க முடிவு. ஈரெல்லாம் அமைந்து மற்றவைக்கு அப்பாலாகி கருமறைந்த உயிர்கள் தோறும் கலந்து மேவி களவாமல் பன்னெறியும் கடந்து ஞான திருமணி மன்றகத்தின் இன்ப உருவாய் என்றும் திகழ் கருணை நடம்புரியும் சிவமே, மோன பெருமலையே, பரம இன்ப நிலையே, முக்கட் பெருமானே, எத்திரத்தும் பெரிய தேவே. அரியதாகிற வேதங்கள் ஆகமங்கள் ஆகிய எல்லாம் ஆரம்பத்தில் கூறியவாறும் இடையிலே கூறியுள்ளனவும், அவைகள் முடிவாக என்ன சொல்கின்றனவோ அவைகள் எல்லாம் பொருந்த அவற்றினுள் எல்லாம் ஆகியும் அவை தரும் விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டதாகியும் விளங்குகின்ற சிவமே. மனதை அடக்கி எண்ணங்கள் எதுவும் எழாதவாறு எந்தெந்த மகான்கள் தவம் செய்கின்றார்களோ அவர்களோடு கலந்து விடுகின்றதாம் அந்த பரம்பொருள். உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்கிறார் அகவலில். இல்லைங்கம்மா. அருமறை ஆகமங்கள் முதல் நடு ஈரெல்லாம். சரியாமே? வரலாறு திருப்பி இது எல்லாமே ஆகமம் எல்லாமே அங்க அவன் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன். என்ன யார் என்ன கேக்குன்னு கேட்டுட்டோம். அரியதாகிற வேதங்கள் அப்படின்னா ஈஸி இல்ல கஷ்டம். என்ன சொல்ல வரீங்க? படிக்க கஷ்டமா? சாமி புரியுற பாஸ்டர் எழுதுனாதானே சாமி படிக்க கஷ்டம். அதுதான் மண்ணை போட்டு மறைச்சு வச்சிருக்கீங்களா அதுல? உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியல, மத்தவங்க புரியும். சாமி
இப்ப நீங்க சொன்னீங்க ஈஸி இல்ல படிக்க கஷ்டம்னாக்கா நான் எல்லா லாங்குவேஜ் வச்சுட்டு இருக்கேன். ரைட்டு, நம்ம கஷ்டம் அவங்களுக்கு. அவாக்கு ஈஸி, இவாக்கெல்லாம் கஷ்டம். அவ்வளவுதான். சரி, வேதங்கள் ஆகமங்கள் ஆகியவெல்லாம் ஆரம்பத்தில் கூறியவாறும் இடையிலே கூறியுள்ளனவும் அவைகள் முடிவாக என்ன சொல்கின்றனவோ அவைகள் எல்லாம் பொருந்த அவற்றினுள் எல்லாமாகி அவை தரும் விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டதாகி விளங்குகின்ற. ஓகே, என்ன சொல்ல வரீங்கன்னா நான் சம்மரி பண்றேன். முதல்ல என்ன சொன்னாங்களோ, நடுவுல என்ன சொன்னாங்களோ, கடைசியா என்ன சொன்னாங்களோ. முதல்ல இப்படி சொன்னாங்க, அப்புறம் மாத்துனாங்க நடுவுல, அப்புறம் கடைசியா ஒரு முடிவு எடுத்தாங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இருக்கு. அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வேதம் ஆகமத்தை படிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரியா? அப்பாற்பட்டு படிக்க அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் அப்பா இருக்கு. ஆரம்பத்துல சொன்னதை படிச்சுட்டு நடுவுல சொன்னதை படிச்சாலும் சரி, நீ கடைசியில படிச்சாலும் சரி, ஆக மொத்தத்துல இது வந்து கடவுளை பத்தியே பேசல முடிஞ்சு. சரியா? அதுவும் சொல்லிட்டு போலே வேதனால வந்து நான் தான் சொல்லிட்டார்ல. இல்ல, நான் சரியான ஏன் கேட்கறது தெரியுமா? ம், எதா இருந்தாலும் நம்ப மாட்டக்கூடாது. சரியான்னு கேட்டு இந்த பையன் இவர்கிட்ட தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இவரு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ட்டு இவங்க வரணும். சொல்லுங்க சரி சரியான்னு. சரி சரி. சரி, மனதை அடக்கி எண்ணங்கள் எதுவும் எழாதவாறு எந்தெந்த மகான்கள் தவம் செய்கின்றார்களோ அவர்களோடு கலந்து விழுகின்றதாம் அந்த பரம்பொருள். எங்க ஈரெல்லாம் அமைந்து அமைந்து மூணாவது வரி கருமறைந்த உயிர்கள் தோறும் கலந்து மேவி. கருமறைந்த என்ன சாமி? கருத்து மறைஞ்சிருச்சு. எண்ணங்கள் மறைஞ்சிருச்சு. கருமறைந்த உயிர்கள் தோறும் கலந்து. அப்ப என்ன சொல்றாங்க சாமி? உரைமணம் கடந்த மனதை அடக்கி எண்ணங்கள் எதுவும் எடாதவாறு எந்தெந்த மகான்கள் தவம் செய்கின்றார்களோ அவர்களோடு கலந்து விடுகின்றதாம் என்ற பரம்பொருள். உரைமணம் கடந்த ஒரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி என்கிறார் அகவலில். இதை முடியுமா? எதற்கு இறைவன் உட்பட முடியாது. ஏன்னா 2 பேஜ் தான், மறந்துட்டேன். ஓகேமா, நன்றி. மத்தவங்க வாங்கி கொடுப்பா. சரிங்க, நன்றி நன்றி நன்றிமா. மன்னிச்சுங்க. அடுத்து படிங்கப்பா. படிக்கிறேங்க. எதற்கு இறைவன் உட்பட மாட்டான், யாருடன் இறைவன் கலந்து விடுவான் என்று தெளிவாக இங்கே விளக்கம் தரப்பட்டுள்ளது. சுத்தம சன்மார்க்க நெறி தவிர மற்ற மார்க்கங்கள் எதினிலும் அந்த இறைவன் கலக்க மாட்டான். தவறாத வேதாந்தம் சித்தாந்தம் முதலாகிய அந்தங்கள் எல்லாம் தனித்து உரைக்கும் பொருளை என்னதுங்க ஐயா? தப்பா இருக்காது. அந்த பாட்டு நீ படிங்கம்மா. பாட்டு அருணமலை பாட்டு. என்னது? அருணமலை தொண்டராஜ் பாட்டு அது. நீங்க படிங்க. கொஞ்சம் தொடர்ந்து படிங்க. ஸ்கிரீன் தெரியலங்க. ஸ்கிரீன் தெரியலையா? நீ பாட்டு போட்டீங்க. ஓ சாரி. சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து அருளாம் பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும். எவராலும் பிரிதொன்றால் கண்டறிதல் கூடாது என்று அருள் விளக்க மாலை பாடல் ஒன்றில் விளக்குகின்றனர். அந்த அருள் விளக்க பாடல் ஒன்றை பார்த்து விடுவோம். 37 தலைப்பு 90 பாட்டு 90 லைன் 0. இல்லைங்க சாமி. தவறாத வேதாந்த சித்தாந்தம் முதலாம் தனித்துரைக்கும் பொருளை படிங்க. தவறாத வேதாந்த சித்தாந்த முதலாம் சாற்றுகின்ற அந்தமெல்லாம் தனித்துரைக்கும் பொருளை இவராத சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்தருளாம் பெருஞ்சோதி இருந்து அருளாம் பெருஞ்சோதி அப்படி வரும்னு நினைக்கிறேன். இருந்து அருளாம் இவராத சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து அருளாம் பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும். அப்படி படிக்கலாம்.
இவராத சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்து அருளாம் பெருஞ்சோதி கொண்டறிதல் கூடும். எவராலும் பிறிதொன்றால் கண்டறிதல் கூடா. என் ஆணை என் மகனே அருட்பெருஞ்சோதியைதான் தவறாது பெற்றனை நீ வாழ்க என்ற பதியே சபையில் நடத்த அரசே என் சாற்றும் அணிந்தருளே. அது இவராத என்ன தவறாத வர தவறில்லாத வேதாந்தம் சித்தாந்தம் இதெல்லாம் சொல்ற அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய தனித்துறைக்கும் பொருள் இறைவன். இறைவனை இவராதன்னா என்ன கலப்படம் இல்லாத இந்த சன்மார்க்க நிலையில இருந்து அருளாம் பெருஞ்சு அருள்கூடும். அருளாம் பெருஞ்சது என்னது? அருளாம் பெருஞ்சுன்னா பேரொளி. அருளாம் அந்த பெருஞ்சு அருள்கூடும். அதாவது பரணானத்துக்கு போய் பேரொழியை பார்க்கணும். பேரொழியை பார்த்தா தான் உள்ளொழியை பார்க்க முடியும். அதான் சொல்லாதீங்க. அருளாம் பெருஞ்சு அருள்கூடும். எவராலும் பிரிதென்றால் வேற எந்த பயிற்சி பண்ணாலும் கண்டறியக்கூடாது. வேற எந்த பயிற்சியும் கண் பயிற்சி மூச்சு பயிற்சி எந்த பயிற்சியும் வராது கூடாது. என் நானே என் மகனே அப்படி சொல்லிட்டார். அற்புதை அளித்த நீ தவறாத பெற்றனே, நீ அழைஞ்சிட்ட, நீ வாழ்க என்ற பற்றிய சபை நடத்தாதையும் தான் வந்ததில்லை வந்து என்ன சொல்ல பாடலாம் வேதாந்தெல்லாம் சொல்லக்கூடிய அந்த இறைவன் இருக்கானே, அந்த இறைவனை சன்மார்க்கத்தில் இருந்து அருளாகி பெருஞ்சதை கொண்டு பெருஞ்சதை பார்த்தீங்கன்னா அதை அவன் யாரும் பார்க்க முடியும். வேற எந்த பயிற்சி என்ன பண்ணாலும் பார்க்க முடியாது. கிளியரா சொல்றார். ஓகேவா? என்ன பண்ணிடுறா அவரு? புரியுது. தமே இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இங்க பாருங்க, இப்ப என்ன இதுல இருந்து வள்ளலார் என்ன சொல்ல வராங்க நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த வேதாந்தம் சித்தாந்தம் பிடிச்சி கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்கப்பா. அதுல வந்து உண்மையா கடவுள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுக்கோங்க. கிண்டர் கார்டன் போயிட்டீங்க, படிச்சுட்டீங்க. கடவுள்னா கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அதை வந்து நீங்க அனுபவிக்கணும்னாக்கா நீங்க சன்மார்க்கு தான் வரணும். வேற வழி கிடையாது. என்ன சொல்றீங்க? சம்ராத் வந்து கூட வேற பயிற்சி எல்லாம் பண்ணக்கூடாது. பெருஞ்சோதியை பார்த்தாதான் பார்க்க முடியும். பெருஞ்சோதி பாக்குற பயிற்சி பண்ணணும். ஏன்னா பெருஞ்சோதி வந்து வெளிச்சமா எல்லாத்தையும் காட்டி விட்டுரும். ஆமா, வேற பயிற்சி பண்ணா பார்க்க முடியாது. எவராலும் யாராலும் எதனாலையும் காண முடியாது. ஒரே வார்த்தை. சரி சாமி வாங்க. சாமி படிக்குமா இது முந்தைய மகாதேவ மாலை பாடலிலும் இறைவனுடைய தன்மையை வாயால் பேசுகின்றோர் பேசட்டும், அது என்றும் இது என்றும் சுட்டிக்காட்ட முடியாத ஒன்றுதான் அது என்று உணர்ந்து யார் சும்மா இருக்கின்றார்களோ அவர்களுடன் கலந்து விடுகிறான் என்று விளங்கியுள்ளதை இங்கு நினைவு கூர்வோம். பொது என்றும் நடம்புரியால் போன சிவம் என்றும் மது என்றும் பிரம்மம் என்றும் பரம் என்றும் சொல்றோம் போ. ஆனா அதுதான் இது என்று சொட்ட விடாது. அதான் இதான் காட்ட முடியாது. அதனால சும்மா இரு, அதான் துணிவு. சும்மா தான் போறோம். இல்லை சும்மா நேரத்தை தான் பண்ணணும், மனசு அடைக்கணும். அதான் சும்மா தான் போறோம். அவன் ஆண்டில் கலந்துவான். விளக்கம் சொல்ல வேண்டியது பொது, அது விளக்கம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறார். என்ன சாமி பண்றீங்க? ஓகே சாமி, புரிஞ்சுது. நான் ஒண்ணும் பண்ணல சாமி, அவங்க தானே கேள்வி கேட்டேன். நீ அவங்க வேலைக்கு கொடுங்க. நான் என்னையா நீங்க பாக்குறீங்க நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்ட்டு? சாமி
இல்லைங்க சாமி, உங்களை சும்மா இருக்க சொன்னாங்க. நீங்க நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் ஏன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கீங்க ஐயா? சரிப்பா. அவங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் வேற வேலையை பார்ப்பேன். பாரு பாரு. ஓகே சாமி, சரி. இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் ஒரு கேள்வி தயார் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப. சாமி சரி இல்லைங்க. முந்தைய மகாதேவமாலையில் வாயால் பேசுகின்றோர் பேசட்டும், அது என்றும் இது என்றும் சுட்டிக்காட்டி முடியாத ஒன்றுதான் அது என்று ஒன்று யார் சும்மா இருக்கின்றார்களோ அவர்களுடன் கலந்து விடுகின்றது. இந்த பாட்டிலையும் அதே தானே சாமி வருது. இந்த பாட்டிலையும் யாரெல்லாம் தவம் செய்யறாங்களோ அவங்க கூட தான் கலக்குது அப்படித்தானே வருது. அதான கதை. அதேதான் வரும். வரும். ஒரு கேள்வி இருக்கு சாமி, எதுக்கு இப்ப இவ்வளவு பாட்டு எழுதணும்? எல்லாமே அதே கருத்து தானே. எதனால இப்ப மாறி மாறி ஒரே கருத்தை ஏன் மாறி மாறி இந்த இவ்வளவு பாட்டு எழுதணும்? எதனால? ஒண்ணு சொன்னா புரியாது, திரும்பி திரும்பி சொன்னாதான் உரைக்கும். ஓ, ஒரு வாட்டி சொன்னா புரியாது, உரைக்காது. திரும்பி 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 சொன்னாதான் சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. டிஃப்ரெண்ட் ஏங்கல்ல பாருங்க. ஒரு பாட்டு வந்து சாமி கருத்து வந்து மெயின் தான், ஆனா அது கூட வேற இதெல்லாம் சேர்த்து இதுதான்ப்பா அப்படின்னு வராது. சரியா? ஆமா, அப்படிதான் புரியும். படிங்கம்மா ஒரு இன்னொரு பேரா படிங்க. பூரண ஞானம் விளங்கும் புருவ மத்தியாகிய அழகிய மணி மன்றியே சச்சிதானந்த சச்சிதானந்த உருவாய் நடனம் புரியும் சிவமே, நீ என்றும் விளங்கிக் கொண்டு இருக்கின்றாய். அதே போல் கருணையும் என்றும் திகழ்ந்து கொண்டே உள்ளது. உன்னை தூண்டினாலும் சரி வாழ்த்தினாலும் சரி நீ ஒன்றும் பேசுவதில்லை, ஏனெனில் நீ மோனப் பெருமலை. சரி சாமி பாருங்க. பூரண ஞானம் விளங்கும் புருவமத்தியாகிய அழகிய மணி மன்றிலே சச்சிதானந்தம் உருவாய் நடனம் புரியும் சிவமே, நீ என்றும் விளங்கி கொண்டு இருக்கின்றாய். சரியா? எங்க இருக்கான்? ஸ்கிரீன ஒழுங்கா காட்டியாவா? ஐயா சாமி, ஸ்கிரீன் ஒழுங்காதான் காட்டிட்டு இருக்கேன். இப்ப என்னத்துக்கு சாமி? நான் ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு கதை சொல்றேன். ஒரு ராஜா என்ன பண்ணனா, இப்ப நீங்க ஸ்கிரீன் ஒழுங்கா காட்ட சொன்னாலும் இந்த கதை உங்களுக்கு தேவையா? இப்ப இந்த கதை நீங்க கேட்டுதான் ஆகணும். சொல்லுங்க. ஒரு ராஜா என்ன பண்ணனா, அந்த ஊர்ல அப்படி நடந்து போறான். அவன் நாட்டுல நடந்து போயிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு முள்ளு குத்திச்சு அவன் கால்ல. முள்ளு குத்தி அது புட வச்சிச்சு. கொஞ்சம் இதாயிட்டான். தெரியுமா அந்த கதை? அப்ப என்னாச்சு, அப்படியே கடுப்பாயிட்டான். என்னடா இது, கூப்பிட்டான் மந்திரிய. டேய், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு முழுக்க ஜம்காலம் போடுறீங்க, காப்பேட் போட்டு விட்டுருங்க, நான் நடந்து போது முள்ளு குத்து கூடாதுன்ட்டு. அவன் பதறிட்டான். பதறிட்டான். ஐயா சாமி, அப்படின்னா நம்ம கஜானா காலி ஆயிரும், பரவாயில்லையா அப்படின்னு பதறிட்டான். அதுக்கு பதிலா நான் உங்க காலில் ஒரு செருப்பு போட்டு விடுறேன், நீங்க செருப்பு போட்டு நடங்க, உங்களுக்கு முள்ளு குத்தாது அப்படின்னா. அந்த கதை தான் உங்க கதை. உங்க இதை பாக்குறது விட்டு எங்களுக்கு நாங்களா குறையா இருக்கிறோம். உங்க இதை பாருங்க, நீங்க தான் பிரச்சனையே. சொல்லுங்க. ராஜா என்ன பண்ணா, மந்திரி விட்டு கண்ட கலரெல்லாம் தெரிய பிடிக்காது, எனக்கு பச்சை தான் பிடிக்கும், எல்லாம் பில்டிங் எல்லாம் பூரா பச்சை கலர் அடின்னு சொல்லலாம், எல்லாம் பச்சை பிரெண்ட் அடிச்சிருந்தாங்க. ஒரு சாமி வந்தாரு, என்ன பண்றீங்கன்னாரு. ராஜா சொன்னாரு, அது பச்சை அடிக்கணும் அப்படின்னா. அரை முண்டவன் பச்சை கண்ணாடி கண்ணில் போடுறோம் அப்படின்னாரு. பச்சை கண்ணாடி மூக்கில் போடு, கண்ணில் போடு, எல்லாம் பச்சை தெரியும், ரெண்டு பேரையும் அடிக்கலாம்னு சொன்னார். அந்த மாதிரி ஒண்ணு விட்டீங்க சாமி. என்னாச்சு? அது இந்த ராஜாவுக்கு வந்து ஒரு ஜோசிகார் சொல்லிட்டாராம்,
அவர் ஜோசியத்துல நம்பினவர் உனக்கு வந்து பச்சை கலர் தான் உனக்கு எல்லாமே எல்லாம் எழுந்ததுல இருந்து பார்க்கணும், நீ அப்பதான் உனக்கு எல்லாம் நன்மை நடக்குன்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் மீதெல்லாம் நீங்க சரி. ஆக மொத்தத்துல நம்ம சரிப்பட்டா போதும் சபை. மொத்தம் யாரையும் நம்ம ஊரை சுத்த முடியாது சபை. அதேதான். இது என்ன தெரியுதுனாக்கா, நம்ம சரி பண்ணாலே போதும். ஓகே. இப்ப சன்மார்க்கத்துல வந்து சாமி ஊரை திருத்தணும், மத்தவங்க திருத்தணும் இல்ல. நம்ம படிச்சு நம்ம திருந்திட்டாக்கா நம்மள பார்த்து 4 பேர் திருத்தினாலே போதும், முடிச்சுக்காது. ஆமா ஆமா. மனதை வென்று நினைப்பு மறப்பு அற்ற மோன வெளியில் நிற்கும் தவச்சிரோன் மணிகட்குள்ளே அசைக்க முடியாத பெருமலையாக வீற்றிருக்கின்றாய். உன்னால் நான் அடையும் இன்பம் எல்லா இன்பங்களையும் விட மிக மிக மேலான பேரின்பம் என்றும் செவிட்டாதது குறையாதது. நீயே ஞான கண்ணுடைய பரம்பொருள். உன்னை மற்றவர்களோடு எந்த ஆற்றல் கொண்டும் ஒப்பிட முடியாது. எந்த ஆற்றலை கொண்டு அளந்தாலும் மற்ற எல்லோரையும் விட நீ பேராற்றல் உடையவன். நீயே தேவர்கட்கெல்லாம் தேவன். எங்கள் பதம் என்று சமய தேவர் இசை வழக்கிடு நற்பதம். முடிவே இல்லாத எல்லாம் தரும் கருணை பதம். அழிவில்லாத இன்பம் தருகின்ற பதம் உனதே பதம் உனதே தருகின்ற பதம் உனதே எத்திர தவர்க்கும் பெரியவன் நீயே. அவ்வளவுதான். சரி, உன்னை தூற்றினாலும் சரி, உன்னை சரி வாழ்த்தினாலும் சரி நீ ஒன்றும் பேசுவதில்லை, ஏனெனில் நீ மோன பெருமலை. இல்லைங்க, இது எங்க இருக்குன்னு இந்த பாட்டை பார்ப்போம். எங்க இருக்கு? ஓ, திகழ் கருணை நடம்புருணி வடம்புரியும் சிவமே மோன பெருமலையே. சரி, உன்னை தூற்றினாலும் சரி வாழ்த்தினாலும் சரி நீ ஒன்றும் பேசுவதில்லை, ஏனெனில் நீ மோன பெருமலை. மோனம்னா மௌனமா இருக்க. ஆமா சாமி, கடவுள் செய்யற வேலை ஏதாவது தெரியுதா சாமி? சத்தம் போடுங்கடா செய்யறீங்க. நம்ம வந்து ஏதா பாரு நான் பண்றேன் பாருன்ட்டு என்னது பேஸ்புக்ல ஓடுறது, இது என்னது? நிலை சாமி, ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. சரி, மனதை வென்று நினைப்பு மறப்பு அற்ற மோன நிலையில் நிற்கும் தவச்சீரோன் தவச்சீரோன் மணி கட்டுள்ளே மணிகட்குள்ளே அசைக்க முடியாத. நான் யோசிக்கிறேன், என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்க. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இவன் வந்து மௌனமா இருக்கான், நீ உட்காந்து இப்ப அவனை வந்து போட்டிக்கிட்டு எல்லாம் இருக்காத, நீ மௌனமாரு, மௌனமும் ஒன்னா சேர்த்துருவீங்க அப்படின்றாங்களா? அதான் சொல்ல வர்றீங்க? இல்லைங்க, அவன் வந்து யார் மௌனத்தை மனசு மௌனமா இருக்காங்களோ அவனோட அவன் இருக்கிறான். சரி, அவன மௌனமானவன், இவன் மத்தியில இருக்கிறாங்க. சரி, அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, நீயும் மௌனமா இருந்தனாக்கா உனக்கும் அவனோட அக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதாவது சாமி, அவன் வந்து மௌனமா இருக்கான், நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா நீ எப்படி அவனை பாப்ப? அவனை பார்த்தோன்னா ஓடி போயிருவானே. நீயும் மௌனமா இருந்த அவனும் மௌனமா இருந்த ஒன்னா ஒரே ஃப்ரீக்வன்சில இயங்கிடுவீங்களா? எனத்தோட சரி, அப்ப மௌனம் இனமா மாறுங்க. ஆமா, அவ்வளவுதான். சரி, அப்ப அதுக்கு என்ன பண்றது? மௌன விரதம் தானே, பேசாம இருக்கணும். சரியா சாமியே? சுடு தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டாக்கா திருக்கி திடறணும். வெந்நீர் கொண்டு வாங்கினாக்கா ஒண்ணும் சொல்ல முடியாது, எழுதி காட்டி இது பண்ணி. மௌனமா இருக்கணும்னு சொல்றது வந்து என்ன தெரியுமா சாமி? வெளிக்குள் வெளி கடந்து கரணாதைகளை கடந்து இருக்கணும்னு
ஆமா அதேதான். சரி. மனதை வென்று நினைப்பு மறுப்பு அற்ற மோன நிலையில் நிற்கும் தவச்சீரன். தவச்சீரோன்னா என்ன சாமி? சிரோன்மணி சார், ஒரே வார்த்தை அது. தவச்சிரோன்மணி. நம்ம சிரோன்மணி பெரியவங்க. ஓ, தவச்சிரோன்மணி. அவங்களுக்குள்ள சாமி நான் நினைக்கிறேன் நீங்க விளக்கு கொடுக்கலன்னு வச்சுக்க, இந்த புக்கை படிச்சாங்க முடிஞ்சது அவங்க வாழ்க்கை அதோட. சாமி புடியப்பட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த புக்கை சாமி நீங்க ஒரு வாட்டி சரி பண்ணி இது பண்ணி எடிட் பண்ணி திருப்பி வெளியாக்கி விடணும் சாமி. நிறைய பிள்ளை இருக்கு, படிச்சுட்டு எல்லாம் குழம்புறாங்க. பெங்களூர்ல கன்னடம் படிச்சவங்க, தமிழ் தெரியாது, அவங்க ரீபிரிண்ட் பண்ணது தப்பு பண்ணிட்டாங்க. சரி, உன்னால் நான் அடையும் இன்பம் எல்லா இன்பங்களையும் விட மிக மிக மேலான பேரின்பம் என்று தெவிட்டாதது குறையாதது. என்றும் திரட்டாது, என்றும் திரட்டப்பட்டாதது குறையாது. சரி சாமி, எங்களுக்கு தெரியுது. ஆனா ஏன் நாங்க அப்படி உலகத்துக்கே ஓடுறோம்? ஏன் இப்படி பண்றோம்? நாங்க எதனால எப்படி இருக்கோம்? நாங்க மட்டுமா இல்ல செஞ்ச வேணையா சாமி? வேலையை பார்த்து விடுதோ? ஒன்று வருது. One companion can't ask questions but this meeting. Ask the host to allow access. என்ன சார் எப்படி நினைக்கிறேன்? எவ்வளவு பெரிய பிரச்சனையை பத்தி நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஸ்கிரீன் என்ன வருதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சாமி அதுதான் வருது, அதான் மாயன்றது. அது நாம முக்கியமான ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன் சொல்லுங்க. அட்டென்ஷன் சாமிக்கு வேற இடையில மெசேஜ் கேட்கறது திருப்பி. இப்ப நீங்க ஏன் அடிக்கடி உலகத்துக்கு ஓடுறீங்க அப்படின்னு கேட்டீங்க தானே, உலகியலுக்கு ஓடுறீங்கன்னு கேட்டீங்க. அதாவது இப்ப என்னன்னாக்கா சாமி, இப்ப கடவுள்கிட்ட போனாக்கா எத்தனையோ கோடி பங்கு. சரியா சாமி? ஏவன் கம்பெனி யாரு சொல்லுங்க முதல்ல. ஏவன் கம்பெனி யாரு? ஏ1 கம்பெனி யாரு? ஏ1 சாமி ஏஐ கம்பெனியன் சாமி. யாரு அது? யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அது கம்ப்யூட்டர் சாமி. ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். யாருன்னு அப்ப எப்படி அடையாளம் காட்டுறது? சரி, உங்களுக்கு இல்லைங்க, நான் ஒரு ஏஐ கம்பெனி காட்டி விடுறேன் உங்களுக்கு. தெரியுது ஐயா என்ன சொல்றாருன்னா, அந்த ஏஐ கம்பெனியை பிரஸ் பண்ணா ஒரு பாப்அவுட் வரும். அதுதான் அவர் படிச்சு காட்டுறாரு. அததான்டா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு புரியுது. ஏஐ கம்பெனி என்ன யாருன்னு கேட்கிறாருல. நாட் நவ் கிளிக் பண்ணிருங்க, அது போயிடும். ஒழுங்கு சாமி ஏஐ கம்பெனி அது கணக்கு இது பண்ணுங்க. அது சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். சரி சாமி. ஆனா பதில் சொல்லவே இல்ல. அதான் சாமி அப்படியே மழுப்பி விட்டாங்க. சரி விடுங்க சாமி. ஏன் நாங்க ஓடுறோம் கேட்டேன். ஐயா நினைப்பாரு சாமி, இப்ப இந்த ஏஐ கம்பெனி ரொம்ப முக்கியமா சாமி. அது தூக்கி போடுங்க சாமி. அது எதுக்குதான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பெரிய சரி, அதையும் பாக்குறீங்க. உங்களுக்குதான் வல்லர் கம்பெனி என்ன இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு ஏஐ கம்பெனி உங்களுக்கு? ஏஐ கம்பெனி என்ன பண்ணுது? எவெல்லாம் அவன் மனசுல உள்ளதெல்லாம் கக்கி வச்சிருக்கானோ அதெல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம கிட்ட துப்புது. தெரியுமா? தேவையாது. சரி, ஏஐ கம்பெனி நம்பாதீங்க. கேட்காத ஹோஸ்ட் தான் கேள்வி அப்படி வருது. நல்லா கேட்டேன். கேட்கும் சாமி. சரி வாங்க சொல்லுங்க சாமி. எங்களுக்கு உன்னால் நான் அடையும் இன்பம் எல்லா இன்பங்களையும் விட மிக மிக மேலான பேரின்பம். சரிதா? எங்களுக்கு தெரியுது சாமி, எங்களுக்கு தெரியுது. ஆனா அப்பயும் நாங்க உலகில் தான் ஓடுறோம்.
அதான் மரம் மாயை. அப்ப இது தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? ஏன் தெரிஞ்சு இது மாயை விடணும்யா, நானும் அடையும் இன்பம் என்ற மாயை விடணும், அது சாமி, ஒதுக்கணும். நீங்க ரொம்ப மாயை நாங்க புடிச்சுக்கிட்டு அதுதான் எங்களை புடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிதான் பேசுறாங்க. ஆஹ் நம்மள முயற்சி பண்ணணும். அப்படிலாம் பேசாதீங்க. இல்லைங்க சாமி, இப்ப பிறக்கும் போதே மாயை வந்துச்சா இல்ல இடையில தான் நாங்க வந்து புடிச்சுக்கிட்டோமா? இடையில வந்தது. அப்படியா? ஆமா, பிறம்பு குழந்தைங்களும் தெரியும், ஒண்ணும் கிடையாது. குழந்தை ஒண்ணும் வரல, மாயெல்லாம் ஒண்ணும் வரல. சரி, எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சிச்சு? அது அவங்க வாழ்க்கையை பொறுத்திருந்துப்பா, அவங்க வசதியை பொறுத்து வாழ்க்கையை பொறுத்திருந்து. என்ன சாமி 96 தத்துவத்துல மாயை வந்து ஒரு தத்துவம்னு சொன்னாங்க. குடும்பத்துல ஆமா. இல்லைங்க குடும்ப கோரத்துல இருக்கும்போது இருக்காங்க, ஆதியிலே இருக்காங்கன்னு வந்துச்சு. இப்ப நீங்க என்னமோ இடையில இருந்து வந்துச்சுன்னு என்னமோ சொல்றீங்க. ஏன் சார் நீ திங்க் பண்ணுங்க, பிறந்த குழந்தை யாரா இருக்கா, மாயா இருக்காங்க. பிறந்த குழந்தைங்க இல்ல சாமி, ஏன்னா அது வந்து இன்னும் இது இல்ல, அதை விடுங்க. இப்ப இல்லைங்க, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க சாமி, அன்னைக்கு போன வாரம் கிளாஸ்ல பார்த்தோம், பசுன்றது 5 மனம் உள்ளது அப்படின்றீங்க, ஜீவன்றது 3 மனம் உள்ளதுன்றீங்க, ஆன்மான்றது 1 மனம் உள்ளது, சிவன்றது இல்லைன்றீங்க. இப்ப மனம் உள்ளதுன்னு சொல்லிவிட்டீங்க, அப்புறம் இடையில இருந்து வருது குழந்தைக்கு இல்லைன்றீங்க. என்ன சாமி இது ஒரே குழப்பமா இருக்கு? அப்ப இல்ல, மரம் வந்து முதல்ல வரல, வளர வருது. அது வந்துட்டு போகுது சாமி, அது ஏற்கனவே அங்க இருக்கு, ஆனா வருது, ஏற்கனவே அங்க இருக்கு, அடங்கி கிடக்குது, வளர்ந்தோடனே வேலையை காட்டுது. சரியா? இல்ல ஒண்ணு இல்ல, அப்பதான் சேருது. இல்லைங்க சாமி, பசுன்னா என்ன? பசு 5 மரம் உள்ளது பசு. என்ன சொல்லுங்க? ஆனோ மாயா கரணம் மாமாயத்திருவதே. சரி, இப்ப மனுஷன்லயே பசு இருக்கான், மனுஷன்லயே ஜீவன் இருக்கான். ஆமா, அப்படி சொல்லலாமா? இருக்கான். ஒருத்தன் வந்து பசுவா பிறந்துட்டானா, அவன் பேபியா பறக்கல, பசு பறக்கல, வளர மாறுறான், பசுவா மாறுறான். பிறகும்போது பசுவா பரவல, கிளியரா பரவலாம். பிறக்கும் போது பசுவா பிறக்கலையா? அப்ப அவனுக்கு வளரும் போது மாறுறானா? வளரும் போது தான் குணம் மாறுது. சேர்க்கை வந்தா அதெல்லாம் அதுக்கு அவன் இது ஆஞ்சநேயத்தை சேர்த்துக்கிறேன், இதே சேர்த்துக்கிறேன் கொடுத்தலாம் எடுத்துக்கிறீங்க. எனக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லாத மாதிரி தெரியுது. உங்களுக்கு மக்களே அப்படி தோணல? எல்லாம் அமைதியா இருக்கீங்கப்பா, சண்டை கொடுங்கப்பா சாமி கிட்ட, சொல்லுங்க, கேளுங்க. ஐயா, அப்ப வள்ளலாறு பிறக்கும் பொழுது அவர் எந்த நிலையில இருந்து பிறந்தாரு? யார் கேக்குறது? அரிமா சொல்லுவோம். எந்த கேள்வி? இல்ல, வள்ளலாறு இப்ப அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு, பசு நிலை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப வள்ளலாறு பிறக்கும் பொழுது அந்த பசு அப்ப ஒண்ணும் கிடையாதுயா, குழந்தை. அப்ப கடவுள் வந்தா பாடம் தரோம். எல்லாருமே வந்து பிறகும்போது குழந்தைய ஒண்ணும் கிடையாது, அறிவு ஒண்ணும் கிடையாது. வளரதான் முதல்ல அம்மா பால் கொடுக்குறா, அப்புறம் அம்மாவை தெரிஞ்சுக்கும், மொத்தம் போகாது, அப்புறம் அப்பா தூக்கிவாரு. இந்த ஒருத்தர் ஒன்றா சேருது, குணங்கள்லாம் சேருது, சேர்ந்தா ஆசைலாம் வருது. உங்களுக்கு தொழில பார்த்து ஆசை வருது, அதுதான் மாயை. இது சேருது, அவ்வளோ. நீ சேர்த்துக்கிறீங்க. நம்ம கோயிலில் இருக்காரு, ஜம்மு கல்யாணம் பண்ணி ஜோரா மாய உண்டு இல்லை அவருக்கு. கோயிலில் இருக்காரு வந்து கோதண்டராமன் இருக்காரு, சொல்லுங்க, அவருக்கு என்னது? மாயெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாயெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? யாரு அது? ஐயா சாமி கோதண்டராமன் ஐயா, நீங்க சொல்லவே இல்லை இதை பத்தி கிட்ட. அது சாமி சொல்றாரு, எனக்கு தெரியாது சாமி.
என்னயா அது நீங்க மாயை ஒரு பக்கம் அவர் மாய இல்லைன்றாரு, எனக்கு தெரியாது சாமி. இன்னும் என்னயா எல்லாரும் அங்கங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்தீங்களா எப்படிப்பா? சொல்லுங்கப்பா, மாயை எப்படி வென்றீங்க, என்ன ஆகுதுன்ட்டு. சொல்றாங்கல்ல சாமி அவருக்கு மாயை இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் கல்யாணம் பண்ணலையா? கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறா மாயை இல்ல. ஆமா அப்ப கல்யாணம் பண்ணவங்களாம் மாயோடு இருக்காங்க. ஆமா, ஆசை ஜாஸ்தி. கல்யாணம் பண்ணவங்களும் சரி, கல்யாணம் பண்ண போறவங்களும் சரி. டேய் உனக்கு ஏன் பொதுவா சொன்னேன், பொதுவா சொன்னேன். கல்யாணம் பண்ணவன், கல்யாணம் பண்ண போறவன், கல்யாணம் பண்ணு நினைக்கிறவன், கல்யாணத்தினால பாதிக்கப்பட்டவன் ஒரே கேஸ் தான். சாமி சரி, அப்போ நீங்க எப்படி? மாயில முடியல. அவன் நீங்க தான் மாய்க்கே தலைன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் கரெக்ட். இதேடா புது கணக்கு. கல்யாணம் பண்ணவங்களாம் மாயை, கல்யாணம் பண்ணாதவங்களாம் மாயை இல்லைன்ட்டு. அவருக்கு வசதி இல்ல, கிடைச்சிருக்காது, எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அப்படி இருக்கலாம்ல. இல்ல வருத்தப்படுதான், அது ஒண்ணும் இது ஒண்ணு அது பண்ண கூட கட்டப்பாடு குழந்தை விட்டுக்கோ, எல்லாம் வச்சே வருது. அவர் ஒண்ணும் கிடையாது சாமி. உண்மைதான் சாமி, உண்மைதான் உண்மைதான். அது அவர் சோறாட்ட போறோம், இதுக்கு இடம் தான் போறோம், கட்ட துணி தான் போறோம், அவ்வளவுதான். இதுக்கு இடம் உண்ண உணவு கொடுக்க விடை போறோம் திரும்ப வச்சவங்களுக்கு. அதனால தேவையில்லை. சாமி ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. இப்போ மத்த இது மேல பாசமோ இல்ல ஒரு பற்றோ வச்சாதான் மாயின்றீங்க, அப்படின்னா பாசம் எதுவும் வைக்க கூடாதுன்றீங்களா? ஆமா. அப்போ வள்ளலார் ஐயா சொல்றாரு மத்த எல்லாரு மேலயும் அன்பு வைக்கணும்ன்றாருல, அது எப்படி? தயவு சார், தயவு தயவு பாசம் அப்போ வேற வேறையா? ஆமா, பாசம் வந்து பிணைப்பு, பாசம்னா பிணைப்பு, தயவு வந்து தேவைப்படும் போது கொடுக்குறது. எனக்கு பசி தானே நீங்க தோல் பண்ண தயவு, என்னையே கூட என்ன பாசம். சரிங்க, எனக்கு புரியல, இருந்தாலும் சொல்லுங்க. நான் அப்படியே சாமி சொல்லுங்க சாமி, நீங்க சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. எனக்கு கொடி வச்சிருந்தா பாசம், எனக்கு பசி போது சோறு பண்ண தயவு. அதாவதுயா நான் சொல்றேன் பாருங்க. யாரு? ஜெயராமா? ஜெயராமையா? ஜெயராமன் ஐயா. இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட துன்பத்தை தீக்கிறதுக்கு மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு, அதோட தயவு தான் முடிஞ்சு. அவங்களே கூட்டி கொண்டு வந்து வச்சு நான் வாழ்க்கை பூரா இது பண்றதுதான் பாசம். புரியுதா? துன்பத்தை போக்கணும்னா அவங்க நம்ம கூட இருந்தா தானே துன்பத்தை போக்குற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம விட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும் அந்த இடம். இல்ல நீங்க கூட வந்து போக்குங்க, நீங்க துன்பத்தை போக்குங்க. அந்த அந்த ஒரு கவனம் இருந்தா ஓகே. அவங்க மேல உரிமை உங்களுக்கு இல்ல இருக்க கூடாது. புரியுதா? அவங்க கிட்ட உரிமை இருக்கு. அவங்க துன்பத்தை போக்குறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு, அவ்வளவுதான் ஜீவகாரனை காட்டுறீங்க. அவங்க மேல வந்து உங்களுக்கு பற்றுதலோ எதுவும் வந்துருச்சுன்னா தான் பாசமாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து என்ன பாக்குறீங்க, சரவண ஒரு சரி அவருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டிய எனக்கு காசு கொடுத்து உதவி செஞ்சுட்டீங்க வச்சுக்கோங்க, என்னோட துன்பத்தை போக்கிட்டீங்க. ஆனா என்னையே கூட வச்சுக்கிட்டே இவருக்கு இனிமே துன்பம் வரக்கூடாது, என் மேல பற்று அப்படின்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்கன்னா, பாசம் ஒரு பற்று அப்படி வந்துச்சுனாக்கா அது பாசம் ஆயிரும். என்ன சாமி சரியா சொல்றேன்னா இல்ல வளர்ந்துட்டு இருக்கேனா? இல்ல கரெக்ட் கரெக்ட். சோ அதாவது இல்ல வயது பிள்ளைலாம் வருது, அது பாசமா தேவா? ஐயா புரியல. கல்யாணம் பண்ணிடுறேன் சார். சரி. ஒய்ஃப் வரா. சரி. குழந்தை வர்றது, இந்த ஒய்ஃப் குழந்தை வச்சா பாசம் தான் வச்சிருக்கீங்க. ஆமா பாசம் தான், அதான் பாசம். இப்ப நான் வந்து 5000 பசி தான் கேட்கறேன் மட்டும் வந்து அனுப்பிடுறீங்க, நான் போயிடுறேன். வேற தொடர்பு கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு துன்பம் வராதா? அப்போ என்ன துன்பம் வருது? நான் இன்னைக்கு நம்ம பாத்துட்டோம், நாளைக்கு அவங்களுக்கு துன்பம் வரலாம்ல. அது நீ எல்லாம் அத பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க வந்து பாசத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். முடிச்சு. ஆமா சரி, அங்கதான் நீங்க வேலைய பார்த்து விட்டீங்க.
அப்படியா நீங்க யோசிக்கிறீங்க? உங்களால முடிஞ்ச இல்ல செஞ்சுட்டு கடவுள்கிட்ட விட்டுருங்க, கடவுளுக்கு தெரியாதா? நீங்க அது அப்படி யோசிச்சீங்கன்னாக்க நீங்க வந்து பாசத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்க. இப்ப வல்லார் வந்து அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சரியா சாமி? சாமி ஆமா உட்காந்துக்கிட்டு இவனுங்க இது பண்ணுவாங்க, உங்களுக்கு சன்மா இருக்க புரியல, நான் என்ன பண்ணுவேன் உட்காந்து கவலையப்பட்டு இருந்தாரு. அவர் அடுத்த லெவல் வேலையை பார்க்க போயிட்டாரு. சரியா சாமி? ஆமா அவரு இது கட்டினாரு, என்னது கட்டினாரு? தர்மசாலை தர்மசாலை கட்டினாரு. அது மேல அவருக்கு உரிமை இல்லையே, அது கட்டினாரே ஒரு இதுக்காக. அவருக்கு நடக்கல, தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஞாபகம் பண்ணாரு. ம். அது சரியா இல்ல, கேரே பண்ணல அவரு. இருந்து அதாவது மெயின்டைன் நம்ம பண்ணல அவரு. அதாவது நம்ம பாக்குற விஷயத்த அவர் ஏதாச்சும் வழி காட்டுறாரு, அவர் வழி காட்டுறாரு, அவ்வளவுதான். நடத்தணும் பிடிச்சிடல அவரு. ஞானம் கட்டினாரு, விஜயெல்லாம் இப்படிலாம் நடன விழிமுறை வச்சாரு, நடக்கல, படம் அப்படி தாய் வாங்கிட்டு போட்டாரு. அது ஒரு காலப்படல அவர். பாசனம் அது மாதிரி பாசனம் கிடையாது. சொன்னாரு, நடக்கல, இப்படி தாய் வாங்கிட்டு போட்டாரு. சரிங்க. சங்கம் எல்லாமே பாருங்க, எதையுமே அவர் வந்து ஒரு நிறுத்தி நடத்தல. ஸ்கூல் ஏற்படுத்தினாரு, ஒன்றும் நடக்கல, விட்டாரு. அப்போ கோர்ட் நேரத்தரம் கோர்ட் ஏற்படுத்தினாரு, சரியில்ல, விட்டாரு. பேப்பர் ஆரம்பிச்சாரு, நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சாரு, சரியா வரல, விட்டாரு. எதையுமே வந்து என்ன பண்ணாரு அவரு, பிடிச்சிட்டு மார்க்கெட் ஆடல. நாம என்ன பண்றோம், விடாம பிடிச்சிருந்துருப்போம் அதையே. அவர் வந்து வழி காட்டுறாரு, நல்லதா 14 விட்டு வருவாரு. பாசம் கிடையாது அவரு. நீயா ஏறிவான்றாரு. ஆமா, நான் புரிஞ்சு சொல்ல உங்களுக்கு செஞ்சா செய்ய சேனல போங்க, உங்களுக்கு அவ்வளவுதான். நம்மளா ஏன் கஷ்டப்படுறோம், அவர் பிடிச்சிருந்தாருன்னா எவ்வளவு பவர் இறைவனே அவருக்கு வந்து கதுதான். ஃபுல் பவர் அவருக்கு இருக்கு. நம்மள எல்லாரையும் அட்டே ஒரு நினைச்சா நம்ம எல்லாரும் மாறிடுவோம். மாத்திரையே நம்ம முயற்சி பண்ணி சொல்ற, நம்ம லாட்டரி வச்சுக்கிறோமே, ஒரு மாத்திரையா பவர் இருக்குன்னு மாத்திரம் இல்லையா? புரியுதுங்க. மாத்திரையே கேட்டா ஹெல்ப் பண்றாரு, அவ்வளவுதான். தயவு சரி, என்ன சாமி, ஓகேவா? என்கிட்ட கேட்காதீங்க, ஜெயராம் ஐட்ட கேளுங்க, அவருக்கு ஓகே. ஐயா புரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சாயா? புரிஞ்சிச்சு. நம்ம தாயா இப்ப வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே படாத பாட்டு பாப்போம். சரி, இல்லைங்க, சிரிங்க சாமி, நல்லா சிரிங்க. ஜாலியா இருக்கு உங்களுக்கு. நாங்க படுற பாடு எங்களுக்கு தெரியாதா? நானே நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்களும் அங்கதான் இருக்கீங்களா? அதாவது ஒரே குட்டில வந்து உளுந்துட்டு அங்கே வந்து பார்த்து சிரிக்கிறது பார்த்தாக்கா 2 பேரும் ஒரே குட்டியில தான் இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். சரி, அப்ப விதி எப்படி வரும்? விதி கர்மாதான் விதி. சரி சாமி, இப்ப கர்மானாக்கா நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும்னு எழுதப்பட்டிருச்சு தானே, நம்ம என்ன பண்ண முடியாது? அதெல்லாம் எழுதல, நீ பண்ணி டிசைன் பண்ணிக்கிற கொஞ்சம் யாரும் எழுதல, நீ முடிவு பண்றீங்க அந்த மாதிரி உங்க முடிவு இல்லைங்க. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இல்லைங்க, நல்வினை தீவினை எனும் வன்கையிற்றால் உயிர்களை ஆட்டுகின்ற தேவே அப்படின்னு சொன்ன, அது என்ன கணக்கு? என்ன விலைதான் அவன், நீ வேலை பண்றது யாரு? நீ தான் பண்றீங்க. ஒரு பண்ணு புரிய மாட்டேங்குது. இல்லைங்க, அவன் தான் ஆட்டிக்கிட்டு இருக்கான், நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நீ பண்ண வேலையை தான் ஆடுறான், நீ பண்ண வேலையை தான் அவன் ஆடுறான். அவன் பண்றான், என்ன பேசுறீங்க? நீ பண்ண வேலை வச்சு அவன் உங்களை ஆடுறான், நீ தான் பண்ண வேலை பண்றீங்க. எனக்கு மண்டை எசித்தி விட்ட மாதிரி இருக்கு, புரியவே மாட்டேங்குது. என்ன சிஸ்டம் பாய்க்கிறீங்க? இந்த சிஸ்டம் ஏதாவது மாத்த முடியுமா? மாத்திட்டு இது வரைக்கும் பண்ணினது போதும்பா, நான் பண்ணினது இதோட நிப்பாட்டிருங்க. இது வரைக்கும் பண்ணினதுலாம் என்னை வச்சு செஞ்சு விட்டுருங்க. வச்சு செஞ்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண வைக்காதீங்க.
முடிஞ்சு. நீ பண்ணாதியா, நீ நிறுத்தியா, நீ பெண்டே அர்த்தம். நான் இங்கயா நிறுத்த முடியுது என்னால? அது அப்ப ஆரம்பிச்சுக்கோ. இத ஒண்ணு சொல்லிருக்க, எங்க வேலை இத ஒண்ணு சொல்லிருக்க சாமி. எங்களுக்கு மாயெல்லாம் கொடுத்துட்டு இதை ஒண்ணு சொல்லிருக்கீங்க, நாங்க என்ன பண்ண போறோம்? மாயை கொடுக்க நீ எடுத்துக்கிட்டீங்க, மாயை எடுத்துக்கிட்டோமா? என் குளத்தை தண்ணி பார்க்க முடியுது, குளத்தை வரும்போது பார்த்து முடிச்சு அப்புறம் தான் முடிச்சது. ஆமா பார்த்து அப்ப மாயை அப்புறம் தான் வரும், முதல்ல வரலையே. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. நம்ம பேர்ல தப்பு வச்சுட்டு ஐயா பேர்ல குறை கொடுத்து தப்புங்க ஐயா. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து மனசு சொல்லுது. ராமச்சந்திர ஐயா பேர்ல குறை சொல்ல கிடையாதுப்பா. இல்ல அந்த மாதிரி கேட்கறது கூட நம்ம கரெக்டா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு காலைல அதிகாலை 4 மணிக்கு எழுந்து சொல்றாரு ஐயான்னா, நம்ம மனசுகிட்ட சொன்னாலும் அது செயல்படுதா? தூங்கலான்ட்டு இது பண்றது எது? மாயை தானே. இப்ப 4 மணிக்கு எழுந்தணும்னு மனசுகிட்ட சொல்லி மனசு தானே ஜெயிக்குது. இருந்தாலும் மனசுதான் ஒரு ஊடகம், அதை வச்சுதான் பண்ணணும். ஆனா ஜெயிக்கலையே. அதை வச்சு தாவத்துல உக்காரும் போது அது வெற்றி அடையுதா? அதுல இருந்து வெளிவரது எது? மாயை தானே. அந்த மாதிரி மாயையை நம்ம கைக்குள்ளேதான் வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் மனசு ஜெயிக்கணும்னா நம்ம ஐயா சொன்னதுபடி நடந்துகிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம எல்லாமே உடனே கிடைக்கும்னு எப்படி? 2 ஒழுக்கத்தை நம்ம தான் கிடைக்கும், நம்ம தான் வாங்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தானே ஆன்ம ஒழுக்கம் எல்லாமே கிடைக்கும்ன்றாரு. அப்போ முதல் 2 நிலையுமே ஜெயிக்கணும்னா ரொம்ப போராட வேண்டியது இருக்கு. நம்ம போராடிதான் வரணும், அதுக்கப்புறம் தான் எதுவுமே கிடைக்கும்ன்றாரு ஐயா. அதனால மாயையை ஜெயிக்கணும்னா மனசு ஜெயிச்சுதான் ஆகணும். ஆனா மனசு நம்மளுக்கு உதவும். மனசுல இருந்து அது சொல்ற விஷயத்த நம்ம கேட்டு அது கேக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய முடியாது. ஆனா நான் மட்டும் ஜெயிச்சுனான்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு, சொல்றேன். நான் அனுபவம் தான். நீங்க உங்க லெவல்ல தான், நானும் அதே மாதிரிதான் பேசுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப முக்கியமான கதையை நம்ம செய்ய வேண்டியதே வல்லார் சொன்னார்ல, தயவு பக்தி ஒழுக்கம் தவம், அது செய்வோம். மாயையா மண்ணாங்கட்டியோ என்ன சமய? நான் அதான் சொல்றேன். அது எல்லாமே அதுல உள்ளடக்கம் தான். அதை பண்ணவே நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம அதை செஞ்சோமான்றதான் கேள்வியே. ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுமா? சாமி நம்பிக்கை கிடையாது. எந்த கர்மா பண்ற போதும் கர்மாஜத்தை முந்தி இதை செஞ்சா ஐயா கோச்சு பாரா சந்தோஷப்படுறா யோசனை பண்ணுங்க. முடிஞ்சு கோச்சு பாரெல்லாம் செய்யாதீங்க, அது சந்தோஷப்படுறா செய்யுங்க. இதெல்லாம் பாயிண்ட். அவர் கோச்சு பாருன்னா அந்த கர்மா செய்யாதீங்க. கர்மா செய்ய நீங்க தான், நான் தான் காரணம். மனசு தான். என் மனசு 2 கூறா இருக்கு, நல்ல மனசு கெட்ட மனசு. நல்ல மனசு அந்த கேட்டு செய்யுங்க, கெட்ட மனசு சொல்ல கேட்காதீங்க. நம்மளதான் இருக்காது. இந்த ஐயா சம்மதமா இருக்கான்னு கேளுங்க, சம்மதமா இருக்கணும்னு நினைச்சா செய்யுங்க, இருக்காதுன்னா செய்யாதீங்க. இப்போ வேணா வராது. சரி சாமி, ஓகேவா? ஓகே, குட். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 4 பில்லர்ல போட்டு பாருங்க, வரலாறுக்கு சம்மந்தம் வருமா வராதா? அவ்வளவுதான். தலைவலிதா என்ன சாமி கேக்குறீங்க? காலையில வேலை ஆரம்பிச்ச வேலை ஓகே. நாளைக்கு வழியும் வரும், தலைவலி எல்லா வழியும் வரும். சனியா பார்த்துக்கலாம். சனிக்கிழமை என்ன பார்க்க போறீங்க? இல்லைங்க, வேற யாரும் கேள்வி இல்லை, கேளுங்க மக்களே. ஜெயராம் ஐயா ஒரு கேள்வி கேட்டாரு, அது எவ்வளவு தெளிவு புரிஞ்சுச்சு. சரி, வேற யாரும் கேள்வி இருக்கா? சரி சாமி, நீங்க ஒரு சாமரி கொடுங்க. நீங்க சாமரி கொடுக்கல. சொல்லுங்க, பாட்டு போடுங்க. கடினமான வேதங்கள் அகமங்கள் எல்லாம் அது சொல்லக்கூடிய ஆரம்பம், நடுவில் சொல்றது, முடிவை சொல்றது எல்லாம் சேர்ந்து என்ன, அதுக்கெல்லாம் ஆண்டு அதில் அப்பால போயிட்டான். அவங்களோட அடங்கலை. யார் யார் எண்ணங்கள்லாம் மரம் மறையுதோ, நினப்பு எல்லாம் போதோ,
அந்த உள்ள தானம் வந்து அவன் கலந்துக்கிறான். கலந்து மேவி அவனை நிறைய கலந்து ஞானத்துல ஞானமணி மண்டலத்துல 800 அவன் இன்னைக்கு நல்ல பண்ணிட்டு இருக்கிறான். அப்படின்னா மோனம் பெரும் நிறைய அவன் அதான் பரம இன்ப அவன் தான். நமக்கு மோனம் தான். நான் மோனத்தில் இருந்தா அவனுக்கு கேட்பான். அவன் தான் முக்கட் பெருமானே பெரிய எல்லாத்துக்கும் அவன் தான் பெரிய கலையில பெரியவன். எல்லாத்தையும் அவன் தான் பெரியவன். அவன் வந்து நான் மௌனமா இருந்தா அவனை பிடிக்கிறான். அவனை மௌனத்தோட சேரும். மௌனம் இல்லைன்னா அவன் வரமாட்டான். மௌனம் இல்லைன்னா கத்தால எழுந்து அமிர்தக்காரோட 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள சுவையா உட்காந்துட்டு மனசை வந்து எந்த தாட்ஸும் இல்லாம ஒரு நிறுத்துறது தான் மௌனம். வாய்ப்புகள்லாம் மௌனம் இல்லை. பொருள் நிறுத்துறது தான், தாட்ஸ் தான் நிறுத்துறது தான் மௌனம். அது மாதிரி கடைபிடிச்சோம்னா அச்சமா இருக்குது. சும்மா பேசுறது அது இல்லை, மனம் நினைக்காம இருக்கிறது. ஏன்னா ஐயா சொல்ல அகவல்ல, ஒரே மனம் கடந்த ஒரு பெரிய வெளி மேல் அரசு பண்ணி ஓங்கமாகுது. மனமணி பெரிய வெளி வரலாம். வெளிங்கிறது மனம் செல்வா நிறை. அதுக்கு நான் முயற்சி பண்ணணும், டெய்லி முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் ஜெயிக்கலாம். அவனே வந்து நம்மளோட கலந்துருவான். நம்ம அடையலாம், நம்ம வாழலாம். இதுதான் வழி. சரவணா, இந்த இப்போ கேட்டு இந்த சாமி சொன்னாங்கல்ல, கர்மா பத்தி ஐயாவுக்கு விருப்பமா தான் செய்யுங்க அப்படின்னு சாமி சொன்னாருல்ல. அதுல அகவல் வந்து ஒரு வரி அதுக்கு பொருத்தமா இருக்குமான்னு சாமி கேட்கலாம். இந்த புறநடுவோடு கடை புனர்பித்து ஒரு முதல் அறமுறை வகுத்தற்பு சொல்றீங்களா சாமி? அதுதான் இப்ப அதுக்கு ஒரு விளக்கமா இதை எடுத்துக்கலாமா? இப்ப நீங்க சொன்னீங்க ஐயாவுக்கு விருப்பமான செய்யுங்க, அந்த புறநடு வந்து அது இதுக்கும் கரெக்டா இருக்கா பாருங்க சாமி. அந்த வரி எவ்வளவு தெரியுமா உனக்கு? அதான் இப்ப நான் நீங்க சொல்லி படிச்சிருக்கேன் சாமி. அதோட தெரிஞ்சா அதேதான். இப்ப அந்த விளக்கம் தான் இந்த வரிக்கு ஓரளவுக்கு ஓரளவு இல்லை, அதான் விளக்கமே. கோயின்சிட் பண்ணி பாத்துக்கலாம்னு கேட்டேன். அதான் விளக்கம். சரிங்க சார். நான் பாடம் படிச்சு கொடுக்கல, இவங்க எனக்கு பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்கள ஏதாவது வயசான தாத்தா இந்த பாருங்க, இவரு பெரிய சாமியாரு. எங்க அம்மா கேக்குறாங்க, நானே படிச்சுட்டு இருக்கேன், இவங்க நான் படிச்சு கொடுத்துருக்கேன். டாக்டர் தமிழா மலையாளமா? தமே அதே நீங்க பொதுல பேசுறீங்க. சரி விட்டுரு, நான் ஒண்ணு கேள்வி இதை பெருசா உனக்கு தமே நீங்க பிரச்சனைய வந்து பெருசாக்குறீங்க. ஒண்ணு பெருசா, நான் வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்டேன். இல்ல அது பிரைவேட்டா பேச வேண்டிய பிரைவேட்டா பேசுவோம். தமிழ் தான் அது அடுத்து முடிஞ்சு வச்சோளா? எப்படி முடிச்சுங்க? நீங்க முடிங்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய தொழிலே சரணம். ராமலிங்க அபயம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சாமிக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி சார். வணக்கம். வாழ்க எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி சாமி. நன்றி. என்ன சாமி? சுரேஷ் தனி வணக்கம். சுரேஷ் அதே சாமி, அவருக்கு மட்டும் தனியா வணக்கம். அவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும் அவரு. அவருடைய சிஷ்ய பிள்ளை, அதனால அவ சொல்றா. நோக்கு என்ன ஓய் வந்தது? தான் ஓய் இவ்வளவு பண்ற அது என்ன அவருக்கு தனியா வணக்கம். இவரு பெரிய இவரா? உங்களுக்கு அடி வயிற்றுல நெருப்பு அதிகமா எடுத்தோம். குண்டல நீ பொங்குது ஜோய், என்ன பண்றது? இல்ல, அக்னியை நெத்தியில பார்க்க சொன்னா அடி வயிற்றுல பாத்துட்டு இருக்கேன்.
சரி சாமி, இப்ப நன்றி பாய். இல்ல சடன் அவா யாரு தெரியுதா? ஏவா அவா யாரு? ஐயையோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரேன். எனக்கு குவாக்கு வழி இல்லாம பண்ணிடாதீங்க. சரி, ஓகே பாய். நன்றி சாமி, Bye. நன்றி பாய். எல்லாருக்கும் நன்றி மக்களே, நன்றி. நன்றி நன்றி பாப்பா.